உடனுக்குடன் நேரலை. திருப்பூர் மாவட்டம் அன்னை கார்டன் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் சாலையின் நடுவே சுற்றுச்சுவர் கட்டப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். மாநகராட்சியிடம் அனுமதி பெறாமல் சுமார் 5 அடி உயரத்திற்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். போக்குவரத்துக்கு இடையூறாக சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளதால் அகற்றக்கோரி ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயன். இப்ப அன்னை கார்டன் பகுதியில் சாலைக்கு நடுவே சுற்றுச்சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவா தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் பூர்ணிமா. திருப்பூர் மாநகரம் அந்த காந்தி நகர் அருகே இருக்கக்கூடிய அந்த அன்னை கார்டன் பகுதியில மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு பொது பாதைய இடத்துல 10 அடி உயரத்திற்கு திடீர்னு சுவர் கட்டியிருக்கிறாங்க. அதாவது இதனால அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லக்கூடிய ஒரு அவலமான நிலை காணப்படுது. அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த சுவரை உடனடியாக அகற்றணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி நிர்வாகம் சார்பா அந்த சுவத்துல நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க. இதனால அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு காணப்படுது. அதாவது திருப்பூர் மாநகராட்சி 24வது வார்டுக்கு உட்பட்ட அந்த காந்தி நகர் அருகே அன்னை கார்டன் பகுதி இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல இந்த அதாவது அபிராமி நகர், இபி காலனி, அன்னை கார்டன் ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த சிலர் சேர்ந்துகிட்டு அந்த பகுதியில 10 அடி உயரத்திற்கு மாநகராட்சிட்ட அனுமதி பெறாமலேயே அந்த பகுதியில ஒரு ஆக்கிரமிப்பு சுவரை கட்டிப்படுறாங்க. இதனால இந்த சுற்றுச்சுவர் காரணமாக பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால இந்த பொது பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுவரை உடனடியாக அகற்றி தரணும்னு சொல்லிட்டு அப்பகுதி மக்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் புகார் தெரிவிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இந்த பொது பாதையை அந்த அடைச்சிருக்கக்கூடிய இந்த சுவரை உடனடியா அகற்றணும்னு சொல்லிட்டு கடந்த 21ஆம் தேதி அந்த சுவற்றின் மேல ஒரு சுற்றறிக்கையை ஒட்டிட்டு போயிடுறாங்க. 10 நாட்கள் ஆகியும் இப்ப இன்னைக்கு வரைக்குமே அந்த சுவரை ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த சுவரை இதுவரைக்குமே அகற்றல. இதனால அந்த இபி காலனி, அபிராமி நகர், சாமுண்டிபுரம், ஏபி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை காணப்படுது. மாநகராட்சி நிர்வாகம் வழங்கியுள்ள இந்த சுற்றறிக்கையில ஆக்கிரமிப்பாளர்கள் உடனடியாக இந்த சுற்றுச்சுவரை அகற்ற வேண்டும், இல்லைன்னா சட்டப்படி அதற்கான செலவு தொகையை ஆக்கிரமிப்பாளர்கள் வசூலிக்கப்படும் என அறிவுறுத்தி தான் அந்த நோட்டீஸ்ல ஒட்டி இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்து இன்னைக்கு 10 நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த சுவற்றுல அந்த ஆக்கிரமிப்பு சுவர் அகற்றப்படலைங்கிறது அப்பகுதி மக்கள்கிட்ட வேதனையா இருக்கு. பூர்ணிமா, கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விஜயன்.